மாக்காணி அவர்கள் 55% பியர் அவர்கள் 24% இருக்க வேண்டும். எனவே 31 விழுக்காட்டில் முதல் நிலையில் இருக்கின்றார். அது அவரைத்தான் அந்த பிரதமராக விரும்புவதற்கான காரணியாக காட்டியிருக்கின்றது மக்கள் மத்தியில். இரண்டாவதாக, இந்த தலைவர்கள் என்ற ரீதியில் இவர்களின் செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்ற கருத்தியலில் பியருக்கு இருந்த ஆதரவு என்பது அவர் தலைமைத்துவ பதவிக்கு வந்ததன் பிறகு முதல் முறையாக பெரிய சரிவை சந்தித்தது இந்த முறைதான். இரட்டைத்தன்மை, அதாவது இரட்டை முகம் கொண்ட மனிதராக பியர் தன்னை வைத்திருக்கின்றார். இவ்வாறு கூறுங்கள். அதாவது சிறுபான்மை இனங்களிடையே பழகும் பொழுது தான் சிறுபான்மை இனங்களின் உயிர் தோழன் போன்ற தோற்றத்தை காட்டுவதும், தேசிய மேடைகளில் அல்லது தேசிய விவாதங்களில் பேசுகின்ற பொழுது கனடாவிற்கு வருகின்ற சிறுபான்மையினர் தங்களுடைய ஊர் பிரச்சனைகளை அங்கே அந்தந்த நாடுகளிலே வைத்துவிட்டு வர வேண்டும், அவர்கள் இங்கே அவற்றை பற்றி கதைக்கக்கூடாது என்று கூறுவதும் அவருடைய இரட்டை முகமாற்றிற்கு ஒரு சிறு உதாரணம். அதே போன்று தனக்கு தேவையான வாக்குகளை அல்லது பணத்தை, இது ஒரு அரசியல் நாடகம். அதை எவ்வாறு நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இப்பொழுது பியரின் ஆதரவு சரிகின்றது என்பதே, அல்லது அவர்களுடைய அந்த காக்கஸ் பாராளுமன்ற உறுப்பினர் சபை அவருக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருக்கின்றது என்பதோ, அல்லது 5 உறுப்பினர்கள் வெளியேற இருந்தார்கள் என்பதை தெரிவிப்பதிலோ, அல்லது அவர்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிபிசி, அவர்களுக்கு சிபிசி என்கின்ற நிறுவனம் பிடிக்காது என்றால் பியர் அவர்களின் ஒரு மேனிஃபெஸ்டோ, அதாவது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒன்று, தான் பதவிக்கு வந்தால் சிபிசிக்கு உரிய அரசு நிதியை கட்டுப்படுத்த வெட்டுவேன் என்று. ஏனென்றால் அவர் அது ஒரு லிபரல் சார்பான ஊடகமாக அதனை பார்க்கின்றார். நாங்கள் சுரேஷ் தர்மாவை இணைத்துக் கொள்ளப் போகிறோம் இந்த உரையாடலுக்காக. வணக்கம் தர்மா. வணக்கம். வணக்கம் பிரியா. வணக்கம் நேயர்களே. மற்றொரு உரையாடலே உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி தர்மா. நடந்து முடிந்த கருத்து கணிப்பின்படி பியருக்கான மக்களினுடைய ஆதரவு குறைந்திருக்கிறது என்று சொல்லுகிறார்கள். இதற்கு எதுவெல்லாம் காரணமாக இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? நிச்சயமாக இப்பொழுது இடம்பெறுகின்ற இந்த சம்பவங்கள் என்பன, இந்த கடந்த திங்கட்கிழமை இந்த வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டிருந்தால் எவ்வாறான நிலைமை ஏற்பட்டிருக்கும் என்பதை காட்டுவதற்கான நிகழ்வுகளாக இந்த கருத்து கணிப்புகள் இருக்கின்றன. இந்த கனடா போன்ற நாடுகளில் கருத்து கணிப்புகள் என்பன 95% சரியான முடிவையே தரும். அதை நாங்கள் தொடர்ந்து தேர்தல்களில் கண்டு வருகின்றோம். அந்த வகையில் இந்த முறைய கருத்து கணிப்பு என்பது 2 விதமாக இடம்பெற்றிருந்தது. ஒன்று ஒரு நபருக்கான ஆதரவு, மற்றது பிரதமராவதற்கு தகுதியுள்ளவர் யார் என்கின்ற கேள்வியில். அந்த பிரதமர் ஆவதற்கு தகுதியுள்ளவர் என்ற கேள்வியில் மாக்காணி அவர்கள் 55%, பியர் அவர்கள் 24% இருக்க வேண்டும். எனவே 31 விழுக்காட்டில் முதல் நிலையில் இருக்கின்றார். அது அவரைத்தான் அந்த பிரதமராக விரும்புவதற்கான காரணியாக காட்டியிருக்கின்றது மக்கள் மத்தியில். இரண்டாவதாக, இந்த தலைவர்கள் என்ற ரீதியில் இவர்களின் செயற்பாடுகள் எவ்வாறு இருக்கின்றன என்ற கருத்தியலில் பியருக்கு இருந்த ஆதரவு என்பது அவர் தலைமைத்துவ பதவிக்கு வந்ததன் பிறகு முதல் முறையாக பெரிய சரிவை சந்தித்தது இந்த முறைதான். அதாவது மாக்காணியின் ஆதரவு புலம் என்பது 13%, அதாவது அவரை ஆதரிப்பவர்கள் ஒரு 53%, எதிர்ப்பவர்கள் ஒரு இந்த தொகை ஒப்பிடும் பொழுது அந்த இடைவெளி, இரண்டிற்கும் இடையில் இடைவெளி என்பது 13%. அதேவேளை பியப்பொலிவியா அவர்களுடைய ஆதரவு என்பது நெகட்டிவ், அதாவது புறநிலைக்கு சென்று, அதாவது அது சாய்வடைந்து -25 பாயிண்ட்ஸ் என்கின்ற அளவிற்கு சென்றுள்ளது. எனவே அது அவருடைய எதிர்காலம் குறித்த நிலைமைகளில் நிச்சயமாக மாறுதல் ஏற்பட போகின்றது. இங்கே ஒரு விடயத்தை நாங்கள் கவனிக்க வேண்டும். பியப்பொலிவியர்கள் 2வது முறையும் அரசியல் வாழ்க்கையில் ஒரு தப்புதலில் சாதுரியமாக தப்பி இருக்கின்றார். குறிப்பாக இந்த முதலாவது இந்த பொது தேர்தலில் தனது தொகுதியில் அவர் தோற்ற பொழுது மீண்டும் ஒரு இடத்தில் போட்டியிட்டு வெற்றி பெற்று
பெற்று மீண்டும் பாராளுமன்றம் வந்த பொழுதும் இந்த முறை இந்த வரவு செலவு திட்டத்தின் பொழுது இந்த வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக லிபரல் மேலதிக ஆசனங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளையே இந்த கருத்து கணிப்புகள் காட்டி நிற்கின்றன. இரண்டு கட்சிகளுக்கும் இடையேயான அந்த வாக்கு வீதம் என்பது 2 வீதம் தான் வெறுமையாக இருக்கின்றது. அதற்குரிய காரணம் இந்த மேற்கு மாகாணங்கள் அல்லது மாநிலங்கள் தங்களுடைய வாக்குகளை நிச்சயமாக கன்சர்வேட்டிவ் கட்சியை நோக்கியதாகவே இருக்கும் அவர்களுடைய கருத்து கணிப்பின் பிரகாரத்தில் அந்த வகையில் பார்க்கலாம். மறுபக்கமாக இந்த வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட வேண்டும் என்பதில் பியர் ஆலிவர் அவர்கள் அக்கறை காட்டவில்லை என்பதை அங்கே நடந்த ஒரு நாடகம் காட்டி நிற்கின்றது. அதாவது பாராளுமன்றத்தில் வாக்கெடுப்புக்கு விடப்பட்ட பொழுது கன்சர்வேட்டிவ் கட்சியின் 2 முக்கியஸ்தர்களும், அதாவது அவை நாயகர் கன்சர்வேட்டிவ் கட்சியின் அவை நாயகரும் மற்றும் எதிர்கட்சி தலைவராக உள்ள ஆண்ட்ரூசிய, மற்றவருக்கு பேருடனடியாக ஞாபகம் பெறவில்லை, ஸ்காட் என்பது அவருடைய லாஸ்ட் நேமாக இருக்கணும் கடைசி பிறகு, இருவரும் அங்கே இல்லை, வாக்களிக்கின்ற இடத்தே இல்லை. அவர்கள் உண்மையிலேயே அந்த அந்த ஒப்போசிஷன் லோபி என்கின்ற அந்த அவர்கள் அந்த பாராளுமன்றம் நடைபெறுகின்ற இடங்கள் அந்த பொழுது சென்று சிறுமி இந்த சிற்றுண்டிகள் அருந்துவதோ அல்லது தங்களுடைய கடன்களை கழிப்பதற்கான இடத்தில் சென்று மறைந்திருந்தார்கள். இந்த வாக்கில் லிபரல் கட்சி வெல்லுவதற்கான இந்த சான்று வந்த பிறகு அவர்கள் தங்களுடைய வாக்கை சிலையின் பின்னால் தங்களுடைய வாக்கை அளித்தார்கள். தாங்கள் அதற்கு வரவு செலவு திட்டத்திற்கு ஆதரவளிக்கவில்லை என்று. உண்மையிலேயே அவர்கள் தாங்கள் அந்த இப்பொழுது கோவிட்டின் பிறகு அந்த ஆப் மூலமும் அல்லது ரிமோட் என்கின்ற வேறு இடத்திலிருந்தும் வாக்களிக்கலாம். தங்களுடைய ஆப் மூலம் வாக்களிக்க முயன்றதாகவும், ஆனால் ஆப் வேலை செய்யவில்லை, அதுதான் வாக்களிக்கின்றோம் என்று கூடிய பொழுதும் அங்கே அவையில் கண்ட விடயம் என்னவென்று சொன்னால், இந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்ட அதற்குரிய வாக்குகள் கிடைத்து விட்டன என்றதன் பின்னர் தான் அவர்கள் அந்த வாக்களித்தார்கள் என்றால் உண்மையிலேயே அந்த வாக்கு என்பது மறைக்கப்பட்டிருந்தது. எவ்வாறு சொன்னால், லிபரல் சில வேளைகளில் தோற்கடிக்கப்படாமல் காப்பதற்கான ஒரு முயற்சியாக கூட நாங்கள் பார்க்கலாம். இதனை அவர் மார்கானியின் கிரெடிட் கார்டு பட்ஜெட் என்று குறிப்பிடுகின்ற பொழுதும் இந்த பட்ஜெட் தோற்கடிக்கப்பட்டிருந்தால் நிச்சயமாக பியர் அவர்களின் எதிர்காலம் என்பது இல்லாமல் போய்விட்டிருக்கும். அதற்கான காரணம் 2 இருக்கின்றது. ஒன்று, இந்த கிறிஸ்துமஸ் நேரத்தில் பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டிருக்க வேண்டும் என்றால் இப்பொழுது வரவு செலவு திட்டம் தோற்கடிக்கப்பட்டிருந்தால் ஜனவரியில் தேர்தலை எதிர்பார்த்திருக்க வேண்டும். அப்பொழுது அவ்வாறான ஜனவரி தேர்தல் நடைபெறுகின்ற பொழுது அவருடைய தலைமைத்துவத்தை மீளாய்வு செய்வதற்கான மகாநாடும் கல்கரியில் நடைபெற இருக்கின்றது. எனவே அவ்வாறு நடைபெறும் இடத்து லிபரல் கட்சி வெல்லுமாக இருந்தால் அவர் தானாகவே பதவியை விலக வேண்டிய தேவை ஏற்பட்டிருக்கும். எனவே அவர் அதனை தக்க வைப்பதற்காகவும் இந்த சம யோசித நடைமுறையில் ஈடுபட்டிருக்கலாம். இருந்த பொழுதிலும் வாக்கு கணிப்புகளின்படி நீங்கள் குறிப்பிட்டது போல அவருக்குரிய ஆதரவு தளம் என்பது குறைந்து செல்கின்றது என்பதில் எந்தவித ஐயமும் இல்லை. அதற்குரிய காரணம், இந்த காணியவர்கள் செய்கின்றதற்கு எதிரான திட்டங்களை அல்லது மாற்று திட்டங்களை பரிசீலிப்பவராக அல்லது பரிந்துரைப்பவராக இருந்தால் மக்கள் அதனை கருத்தில் கொள்வார்கள். அதனை விடுத்து அந்த குறை கூறுவதில் மட்டும் இருப்பதால் தான் இந்த நிலைமை இருக்கின்றது. அதை விட அவரால் இவ்வாறாக மேற்குலக ராஜதந்திரிகளுடனோ அல்லது ஏனைய ராஜதந்திரிகளுடனோ தன்னால் இவ்வாறான ஒரு பேச்சுக்களில் ஈடுபட்டு ஒரு நிலைநிறுத்த முடியும் என்கின்ற ஒரு தன்மையை கொண்டு வரணும். முதலாய கடமையாக உலகின் போக்கு மாறிவிட்டது என்பதை பகிரங்கமாக அறிவிக்க வேண்டிய தேவையை பியர் கொண்டிருக்கின்றார் என்றால் அது எல்லா நாட்டு தலைவர்களாலும் ஏற்கப்பட்டுள்ளது. அதை அவர் ஆமோதிக்க வேண்டும். உலகின் போக்கு மாறிவிட்டது, அமெரிக்கா சார்பு நிலை பொருளாதாரத்தில் கனடா இல்லை, எங்களிடம் இந்த திட்டம் இருக்கின்றது என்று அவ்வாறு செய்வாராக இருந்தால் சில வேளைகளில் அவருடைய வாக்கு வீதங்களில் மாற்றம் ஏற்படலாம் என்கின்ற நம்பிக்கை எனக்கு உண்டு. நிச்சயமாக பேரை பின்தள்ளுகிறதான பிற்போக்குத்தனமான, இல்லாவிட்டால் மக்களுக்கு அதிருப்தி ஏற்படுத்துகிறதான விடயங்களாக நீங்கள் எதை பார்க்கிறீர்கள்? அவருடைய எத்தகைய கருத்துக்கள் அதை உருவாக்குகிறது என்று நினைக்கிறீர்கள்? இரட்டைத்தன்மை, அதாவது இரட்டை முகம் கொண்ட மனிதராக பியர் தன்னை வைத்திருக்கின்றார். இவ்வாறு கூறுங்கள். அதாவது சிறுபான்மை இனங்களிடையே பழகும் பொழுது தான் சிறுபான்மை இனங்களின் உயிர் தோழன் போன்ற தோற்றத்தை காட்டுவதும்,
தேசிய மேடைகளில் அல்லது தேசிய விவாதங்களில் பேசுகின்ற பொழுது கனடாவிற்கு வருகின்ற சிறுபான்மையினர் தங்களுடைய ஊர் பிரச்சனைகளை அங்கே அந்தந்த நாடுகளிலே வைத்துவிட்டு வர வேண்டும், அவர்கள் இங்கே வந்து அவற்றை பற்றி கதைக்கக்கூடாது என்று கூறுவதும் அவருடைய இரட்டை முகமாற்றிற்கு ஒரு சிறு உதாரணம். அதே போன்று தனக்கு தேவையான வாக்குகளை அல்லது பணத்தை பெறுவதற்கு அடிநிலை தரமான செயல்களில் ஈடுபடுவதும் அல்லது தனது பாதுகாப்பு, அதாவது டாப் செக்யூரிட்டி கிளியரன்ஸ் எனப்படுகின்ற சீசர்ஸ் வழங்குகின்ற பாதுகாப்பு சாதனத்தை அல்லது பத்திரத்தை பெறுவதற்கு, இப்பொழுது அது அமைச்சர்களாக வருபவர்களில் இருந்து அனைவரும் பெற்றிருக்கின்றார்கள், அவரை பெறச் சொல்லுகின்ற பொழுது அதை தட்டி கழிப்பதான செயற்பாடு மற்றும் குடிவரவாளர்களுக்கு எதிரானவர் போன்ற துணியை கொண்டிருந்தாலும் அல்லது குடிவரவாளர்களை எதிர்ப்பது போன்று அல்லது கனடாவின் குடிவரவு பிரச்சனைகள் சம்பந்தமாக ஒரு வேறுபட்ட பார்வை, லிபரல் கட்சி தவிர வேறுபட்ட பார்வையை கொண்டிருப்பவர் போல காட்டிக்கொண்டாலும் தனது உள்ளகத்தை பிரச்சனைகளை கொண்டவர். குறிப்பாக அவருடைய மனைவி வெனிசுலாவை சேர்ந்தவர், அவருடைய சித்தப்பா அல்லது மாமா ஒருவர் அகதி கோரிக்கை நிராகரிக்கப்பட்டு அவர் ஒரு அதாவது இங்கே உள்ள ஊடகம் ஒன்று வெளியிட்டிருந்தது, அவர் ஒரு பாராளுமன்ற உறுப்பினரின் தயவில் தான் திரிகின்றார், கன்சர்வேட்டிவ் கட்சி கூட்டங்களுக்கு எல்லாம் திரிகின்றார், மகாநாடுக்கெல்லாம் திரிகின்றார் என்று. அவர்கள் பாராளுமன்ற உறுப்பினரின் தயவில் என்று குறிப்பிட்டிருப்பது பியரவர்களையாக இருக்க வேண்டும் என்ற எண்ண கருத்து ஊடகங்களில் அந்த கருத்து பகிர்வோருடைய இருந்தது. ஆனால் அது பற்றிய உண்மை தெரியாது. அவ்வாறு இந்த இரண்டக தன்மை தவிர்த்து ஒற்றை, அதாவது நடுநிலை நேர்மையாக தனது கருத்து இதுதான் என்பதை சொல்லக்கூடிய வகையில் செயற்படுவாராக இருந்தால் நிச்சயமாக மாறுதலை காணலாம். அதை விடுத்து அந்த நாணப்பூ, இந்த புல் போல வெள்ளம் அடிக்கின்ற திசைக்கு சாய்கின்றவர் போன்ற தோற்றத்தை அவர் பல இடங்களிலும் காட்டி செல்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது. அதுதான் அவருடைய இந்த தகமைக்கு ஒரு விழுக்காடாக இருக்கின்றது. என்றால் அவர் மீது கனேடியர்கள் வைக்கின்ற குற்றச்சாட்டு அவர் ஒரு நாள் கூட வேலைக்கு சென்றவர் இல்லை என்று. சாதாரணமாக நீங்கள் அந்த கருத்து பதிவுகளை பார்த்தீர்கள், ஆனால் அவர் பாராளுமன்ற உறுப்பினர் என்பதே தனது கரியர் பொலிட்டீஷியன், அதாவது தனது தொழிலாக எடுத்து செய்வர். அதற்கு முதல் அவர் எந்தவித ஒரு தொழிலும் செய்யவில்லை என்று. ஆனால் அவருக்கு மறுபக்கமும் இருக்கின்றது, அனுதாபம் கிடைக்கக்கூடிய பக்கமாக ஒரு வளர்ப்பு பிள்ளையாக தத்தெடுத்து வளர்க்கப்பட்டவர் என்கின்ற சாதகமான பல விடயங்கள் கூட இருந்தால் கூட அவர் அவற்றையெல்லாம் புறந்தள்ளி செல்கின்ற பாணியைத்தான் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறோம். அதாவது ஈர்ப்பு, மக்கள் ஈர்ப்பு, அதாவது ஹாரிஸ்மெட்டிக் என்கின்ற கவர்ச்சிகரமான ஆளுமை என்பது அவரிடையே இல்லாமல் இருப்பதற்கான காரணம் அவர் இந்த இரண்டு முகம் கொண்டிருப்பதை. நிச்சயமாக. அவருடைய சொந்த கட்சிக்குள்ளே அவருக்கு இருக்கிற ஆதரவு எப்படி இருக்கிறது? காரணம், அ கடைசி வரைக்கும் போன தேர்தலிலே கூட இனிமேல் அவருடைய தலைமைத்துவம் என்பது கவலைக்குரிய இடத்துல இருக்கிறது, கேள்விக்குரிய இடத்துல இருக்கிறது என்று சொன்னார்கள். ஆனாலும் இன்னும் கட்சியில இருக்கிற ஒரு சிலர் பியருக்கான ஆதரவை வழங்கிக் கொண்டு அந்த கதிரையினை தொடர்ந்து தக்க வைக்க உதவியாக இருக்கிறார்கள். இனி வருகிற காலத்துல இது எப்படி இருக்கும் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்? இது ஒரு அரசியல் நாடகம். அதை எவ்வாறு நாங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இப்பொழுது பியரின் ஆதரவு சரிகின்றது என்பதை அல்லது அவர்களுடைய அந்த காக்கஸ் பாராளுமன்ற உறுப்பினர் சபை அவருக்கு எதிரான கருத்துக்களை கொண்டிருக்கின்றது என்பதோ அல்லது 5 உறுப்பினர்கள் வெளியேற இருந்தார்கள் என்பதை தெரிவிப்பதிலோ அல்லது அவருடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் சிபிசி, அவர்களுக்கு சிபிசி என்கின்ற நிறுவனம் பிடிக்காது என்றால் பியர் அவர்களின் ஒரு மேனிஃபெஸ்டோ, அதாவது தேர்தல் விஞ்ஞாபனத்தில் ஒன்று தான் பதவிக்கு வந்தால் சிபிசிக்கு உரிய அரசு நிதியை கட்டுப்படுத்த வெட்டுவேன் என்று. ஏனென்றால் அவர் அது ஒரு லிபரல் சார்பான ஊடகமாக அதனை பார்க்கின்றார். அவ்வாறான நிலையிலிருந்தும் அவருடைய கட்சியை பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த ஊடகத்திற்கு சென்று பேட்டி வழங்கியதெல்லாம் அங்கே ஒரு சடுதியான ஒரு ஆட்டம் இருப்பதை காட்டி நிற்கின்றது. இப்பொழுது இங்கே உள்ள பிரச்சனை இதுதான். இப்போ பியர் அவர்களுடன் இல்லை என்ற இரண்டாம் தர நெருக்கமாக இருக்கவர்கள் அடுத்த ஒரு தலைமைத்துவ தேர்தல் வந்து அந்த தேர்தலில் வெல்லுபவரின் ஆட்சியில் முக்கிய இடத்தை பிடிக்க முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். அப்பொழுது என்ன நடக்கும் என்று சொன்னால், அவர்கள் சந்தர்ப்பத்திற்காக காத்திருப்பவர்களாக இருப்பார்கள். நிச்சயமாக இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினரும் தனது ஆதரவு புலத்தையும் தனது சந்தர்ப்பத்தை எவ்வாறு பகிரங்கப்படுத்துவது என்பது குறித்தும் பார்த்து கொண்டிருப்பார்கள். அவ்வாறான நிலை என்பது நிச்சயமாக அவருக்கு அந்த ஒரு இறுக்கத்தன்மையை காட்டாது. இருந்த பொழுதிலும் இந்த
கட்சி தாவிய நோவஸ்கொஷியா மாகாண பாராளுமன்ற உறுப்பினரின் கருத்தின்படி அவருக்கு கூட நேரடி அவருடைய அறைக்கு சென்ற இருவரும் ஆண்ட்ரூ சியரும் மற்றும் ஸ்கொட் சபை தலைவரும் எதிர்கட்சி தலைவரும் அவருடைய உதவியாளர்களை வெளியே தள்ளிவிட்டு கதவை மூடி அவருடன் பலத்த வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக அவர் சொல்லி இருக்கின்றார். அவ்வாறான அணுகுமுறைகள் எல்லாம் எதை காட்டுகின்றன என்றால் ஒரு திட்டமிட்டே பிறருக்கு ஆதரவு இருக்கின்றது என்கின்ற நிலையை காட்ட வேண்டும் என்ற நிலையில் அவ்வாறான செயற்பாடுகள் இடம்பெற்றனவா என்பதை எல்லாம் ஊடகங்கள் கேள்வி எழுப்புகின்றன. இது நிச்சயமாக பியருக்கு ஒரு சாதகமான காலம் இல்லை. பியர் இதனை கடந்து செல்ல வேண்டும் என்றால் அவரிடையே பல மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும். அவருடைய அதாவது அந்த அவர் அதாவது ஒரு நன்னடத்தையாளனாக தன்னை காட்ட வேண்டிய தேவையை கொண்ட ஒரு நபராக தற்பொழுது அவரை காலம் வழி நடத்துகின்றது. அவருக்குரிய நாட்கள் எண்ணப்படுகின்றன. ஜனவரி மாதத்திற்குள் அவர் தன்னுடைய நிலைப்பாடுகளில் மாற்றத்தை ஏற்படுத்தி கட்சி உறுப்பினர்களிடையே மாத்திரமல்ல மக்களிடையே ஒரு ஆதரவை பெறாத இடத்து அல்லது ஜனவரி மாதம் இவ்வாறான ஒரு கருத்து கணிப்பு இடம்பெறும் பொழுது இன்னும் பியரின் வாக்கு வங்கி என்பது சரிவடையுமாக இருந்தால் நிச்சயமாக அந்த லீடர்ஷிப் ரிவ்யூ எனப்படுகின்ற அவருடைய தலைமைத்துவத்தை மீளாய்வு செய்கின்ற மாநாட்டில் உறுப்பினர்கள் கூட யோசிப்பார்கள் இவரை தொடர்ந்து வைத்திருப்பதா, என்றால் இவருக்குரிய வாக்கு விழுக்காடு வந்து கொண்டிருக்கின்றது என்று. எனவே அந்த மாற்றங்களை பியர் கொண்டு வர வேண்டும் என்பதே அந்த அவருடைய வளர்ச்சிக்கான ஒரு ஆலோசனையாக இருக்கும். நிச்சயமாக. மிக்க நன்றி சுரேஷ் தர்மா. இது குறித்து நாங்கள் தேவையான அளவு பேசியிருக்கிறோம் என்று நினைக்கிறோம். இன்னொரு உரையாடலில் உங்களை சந்திக்கலாம். நன்றி. நன்றி பிரியா. நன்றி நேயர்களே. மீண்டும் ஒரு பொழுதில் சந்திப்போம். CMR யூடியூப் சேனலில் இணைந்திருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எமது நன்றி. காமெண்ட்ஸ் பகுதியில் உங்கள் கருத்துக்களை தெரிவிக்க தவறாதீர்கள். முக்கிய செய்திகள், காணொளி தொகுப்புகள், நேர்காணல் என பலதரப்பட்ட அம்சங்களையும் உங்களுக்காக தருகின்றது CMR யூடியூப் சேனல். CMR என்று சர்ச் செய்து எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் உற்றார் உறவினர் நண்பர்களோடும் இந்த காணொளி தொகுப்புகளை பகிர்ந்து கொள்ளுங்கள். அருகில் இருக்கின்ற முக்கிய காணொளி தொகுப்புகளையும் தவறவிடாமல் பாருங்கள்.